எனக்கு முன்பு பேசிய அவர் மூத்த பத்திரிகையாளர் அழகா சொன்னாரு, நீங்க மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு. இத பாஜக என்ற கட்சி நாடு சுதந்திரம் அடைய போது இல்லவே இல்லை. பாஜக பாஜக அப்படின்னு சொல்றது அப்போ ஜன்சங் இருங்க சொல்றேன். அப்போ பாஜக என்ற கட்சி கிடையவே கிடையாது. அது இப்போ ரீசெண்டா கட்சி நான் காங்கிரஸ்க்கு ஒரு வரலாறு இருக்குது, பாஜக இல்ல, ஆர்எஸ்எஸ் இருந்துச்சு, அதாவது சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் இருந்துச்சு. அப்புறமா அது பல பரிமாணங்களா மாறி இப்ப அதனுடைய குழந்தை தான் பாஜக. அப்படி இருக்கும் பட்சத்துல நாங்க தேசப்பட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியுமா, நாங்க யார் தெரியுமா, எங்களுக்கு நீ பாகிஸ்தானு, இதெல்லாம் இது ஒரு டிபேட்ல, டிவி டிபேட்ல அரசியல் மேடம் மாதிரி பேசுவது முதலில் அது தவறு. அது இதோட நம்ம வேற பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல பேசலாம் அரசியல் கட்சி இதுல, பட் டிபேட்ல பேசும்போது தேர் ஷுட் பி a decorum. நீங்க ஆன்டி நேஷனல்ன்றது, நீ பாகிஸ்தான் தீவிரவாதி, நான் நாட்டு ஏங்க இவங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாட்டை பத்தி இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மாதிரி ஆட்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாட்டினுடைய வரலாறை தெரிந்த பல தலைவர்கள் வாழ்ந்துட்டு நம்மளுக்கு வரலாறு புத்தகங்கள் பல கதைகளை நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. இவங்க I don't require a BJP spokesperson to preach about my national right or my patriotism. எனக்கு தேசப்பற்று சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு எனக்கு பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் தேவையில்லை, எந்த ஒரு இந்தியனுக்கு தேவையில்லை. ஏன்னா அவன் உணர்வு பூர்வமாவே ரத்தத்திலேயே அவன் டிஎன்ஏவே அவன் இந்தியா ஃபுல்லா எல்லாரும், அவன் இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், பார்சி, சிக் எல்லாருமே ஒரு பை பர்த் அவன் இன்னரண்டா ஒரு இந்தியன். ஆனா இன்னும் ஒரு வேடிக்கை என்றால் இவங்க என் நாடு தேசப்பற்று நான் கட்சி இந்த பாலிட்டி இந்த டிராமாலாம் ஏற்றுக்கொள்ள தமிழ்நாட்டில் ஈடுபடாது.